வெல்கம் டு சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டாகிற நோய்களை அணுகுமுறையே வித்தியாசமாக இருக்குங்க. ஆமாங்க, அவங்க சாப்பிட்ற உணவு மூலியமாகவே தங்களுடைய முக்கால்வாசி நோய்களை குணப்படுத்திக்குவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பல பேர்த்துக்கு உண்டாயிருக்கிற அல்சர் பிரச்சனையை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலியமாகவே எப்படி குணப்படுத்திக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த வீடியோவில் சொல்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறைஞ்சிருக்கு. அல்சர் பிரச்சனையில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறவங்க அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக மீண்டு வர்றதுக்கு சீசன் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்கும். அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பழங்கள் அதிகமாக விற்பனைக்கு வரும். அதை நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த மாதிரி அல்சர் நோய்கள் வராதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, வாய்ப்புண் வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்கிறவங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதையும் சாப்பிடக்கூடாது. மற்றபடி சீசன் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலையும் குடலையும் குளிர்ச்சிப்படுத்தும் மோர் அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவையாவது மோர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சி அல்சருக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது மணத்தக்காளி கீரை சூப்பாகவோ அல்லது பொரியலாகவோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதுவுமே குடல் புண், வயிற்றுப்புண், வாய்ப்புண் அதே மாதிரி அல்சருக்குமே ரொம்ப நல்லதுங்க. இந்த மணத்தக்காளி கீரை வாரத்துக்கு 3 தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அல்சரை குணப்படுத்துங்க. தேங்காய் பாலை தொடர்ந்து பச்சை வாழைப்பழம் தினமும் 1 சாப்பிட்டிங்கனாலுமே அல்சருக்கு ரொம்ப நல்லது. விரைவில் குணமாகிற வாய்ப்பு இந்த பச்சை வாழைப்பழத்துக்கு உண்டு. அதே மாதிரி அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ரொம்ப ஸ்டொமக் பெயின் அதிகமாக வருங்க. அந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் வயிற்று வலி வராமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் ஜூஸ் வீட்டிலேயே தயாரித்த ஆப்பிள் ஜூஸ் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழுத்த பாகற்காயை நீங்கள் அடிக்கடி உணவோடு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிட்டு உங்களோட அந்த பித்தத்தையும் தணிக்கக்கூடிய தன்மை இந்த பழுத்த பாகற்காய்க்கு உண்டுங்க. அதனால் பாகற்காயுமே நீங்கள் உணவில் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி வெறும் வயிற்றில் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வேப்பிலை கொழுந்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் முற்றிலும் குணமாகும். அதே மாதிரி தண்டு கீரையை சூப்பாகவோ பொரியலாகவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடல் புண், மூல நோயெல்லாம் குணப்படுத்தும். உடலையும் குளிர்ச்சியாக வச்சுக்குங்க. அல்சரும் குணமாகும். இந்த தண்டு கீரை ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது சூப்பாகவோ பொரியலாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். தண்டுக்கீரையை தொடர்ந்து அகத்திக்கீரையுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. சூப்பாக போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே அல்சருக்கு குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அல்சருக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வாய்ப்புண், குடல் புண் பிரச்சனைக்கு மாசிக்காய் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. துளசி இலை சாரோட மாசிக்காயை கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ரொம்ப தீவிரமாக இருக்கிற இந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை மாசிக்காய்க்கு இருக்குதுங்க. அதே மாதிரி மாதுளை ஜூஸும் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இந்த அல்சர் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபட்டுக்கலாம். அல்சர் குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. மாதுளை ஜூஸை நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/2 டம்ளர் அல்லது 1 டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா எச்சா உங்களுக்கு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை தவிர்த்து மற்ற சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அல்சர் லைஃப்லேயே வராமல் நம்ம நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.